வாங்க இந்த அலசலுக்குள்ள நேர போயிடலாம். தமிழ்நாட்டு அரசியல்னு சொன்னாலே ரெண்டே ரெண்டு சின்னங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உதயசூரியன்னா திமுக, இரட்டை இலைனா அதிமுக. இது கிட்டத்தட்ட 60 வருஷமா மாறாத ஒரு விதி மாதிரி. ஆனா 2026 தேர்தல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற 21 தொகுதிகள்ல இந்த ரெண்டு சின்னங்களுமே இருக்காது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த 21 தொகுதிகள்ல வாக்குச்சீட்டுல உதயசூரியனும் இருக்காது, இரட்டை இலையும் இருக்காது. இது தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அவங்களோட விசில் சின்னத்தோட களமிறங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குது. அப்படின்னா அந்த 21 தொகுதிகள் எங்க இருக்கு? தவிகவுக்கு உண்மையிலே அங்க ஜெயிக்கிற அளவுக்கு சீன் இருக்கா? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த சின்னங்கள் இல்லாதது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு. அதாவது வாக்காளர்களுக்கும் சின்னங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மென்டல் கனெக்ஷன். ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் இந்த சின்னங்களுக்கு இவ்ளோ பவர்? இப்ப நம்மள மாதிரி படிச்சவங்க, நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேட்பாளர் யாரு, அவங்க கொள்கை என்னன்னு பார்த்து ஓட்டு போடலாம். ஆனா கிராமப்புறங்கள்ல, குறிப்பா வயசான வாக்காளர்களுக்கு சின்னம்தான் எல்லாமே. அவங்க வாக்குச்சாவடிக்கு போறாங்க, மஷின்ல உதயசூரியனை பாக்குறாங்க, ஓ இது நம்ம கட்சின்னு பட்டனை அழுத்திடுறாங்க. இரட்டை இலைய பாக்குறாங்க, இதுதான் நம்ம சின்னம்னு ஓட்டு போட்டுடுறாங்க. இதுக்கு பேருதான் அறிவாற்றல் குறுக்கு வழி, அதாவது காக்னிட்டிவ் ஷார்ட்கட். மூளைக்கு பெருசா வேலை கொடுக்காம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றது. பல வருஷமா பல வாக்காளர்கள் இந்த ஷார்ட்கட்டை தான் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பழக்கமான ஷார்ட்கட்டே இல்லனா என்ன ஆகும்? வாக்காளர் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிப்பாரு. அப்போதான் தளபதி விஜயோட முகம், தவைகவோட விசில் சின்னம், அப்புறம் நிக்கிற வேட்பாளர் யாருங்கிற விஷயம் எல்லாம் திடீர்னு ரொம்ப முக்கியமாகிடும். இதுதான் தவைகவுக்கான அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இந்த 21 சின்னம் இல்லாத தொகுதிகள் எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னால இருக்கிற கணக்கு ரொம்ப சிம்பிள். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, 234 தொகுதிகள்லயும் நேரடியா போட்டி போட மாட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சில இடங்களை ஒதுக்குவாங்க. அந்த இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் அவங்க சின்னத்துல தான் நிப்பாங்க. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட 21 தொகுதிகள்ல உதயசூரியனோ இரட்டையிலையோ இருக்காது. சரி, இப்போ அந்த 21 தொகுதிகள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு பகுதியா அலசுவோம் வாங்க. வடக்குல ஆரம்பிப்போம். சோளிங்கர், தளி, பென்னாகரம். அடுத்து சென்ட்ரல் தமிழ்நாடு பக்கம் வந்தா தர்மபுரி, சேலம் மேற்கு, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி. டெல்டா பகுதிகள்ல மயிலாடுதுறை, கீழ்வேலூர், காட்டுமன்னார் கோயில், விருத்தாச்சலம். தெற்கு பக்கம் போனீங்கன்னா விளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல், நாங்குநேரி, பத்மநாபபுரம். மேற்குல திருப்பூர், பெரியகுளம். கடைசியா மலைப்பகுதியான உதகமண்டலம். இந்த 21 இடங்கள்ல தான் தவகு ஜெயிக்கிறதுக்கு ஒரு நிஜமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இடங்கள் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த இடங்கள்ல ஜெயிக்கணும்னா தவைகைக்கு என்ன தேவை? ஒரு 3 விஷயம்தான். அது ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி. வாங்க அது என்னன்னு பாப்போம். முதல் விஷயம் தளபதி விஜய் பிராண்ட். இது தவக கையில 100% இருக்கு. ரெண்டாவது இந்த சின்ன குழப்பம். இந்த 21 இடங்கள்ல உதயசூரியனும் இரட்டை இலையும் இல்லாததால விசில் சின்னத்தை மக்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வாய்ப்பு கிடைக்குது. ஆனா மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இதுதான் கேம் சேஞ்சர். அதாவது ஒரு வலுவான உள்ளூர் வேட்பாளர். அந்தந்த பகுதியில மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச செல்வாக்குள்ள கொஞ்சம் பணப்பல்லமும் இருக்கிற ஒருத்தரை வேட்பாளரா நிறுத்துறது தான் இந்த 21 இடங்கள்ல வெற்றியை தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். இந்த 21 தொகுதியிலையும் தவகே சுலபமா ஜெயிச்சிடுமா? நிச்சயமா இல்ல. இதை நாம ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி பச்சை, மஞ்சள், சிகப்புன்னு பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கிரீன் லைட், அதாவது தவகைக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கிற இடங்கள். தளி, தர்மபுரி, காரைக்குடி, மயிலாடுதுறை, திருப்பூர் மாதிரியான தொகுதிகள். இந்த 5லிருந்து 7 இடங்கள்ல ஒரு சரியான வேட்பாளரை நிறுத்தினா தவக ஒரு சீரியஸ் போட்டியாளரா இருக்கும். அடுத்து எல்லோ லைட். இங்க போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கும். சோளிங்கர், அறந்தாங்கி, சேலம் மேற்கு மாதிரி தொகுதிகள். இங்க ஜெயிக்கிறதுக்கு சரியான வியூகமும் கடின உழைப்பும் கண்டிப்பா தேவை. கடைசியா ரெட் லைட். விளவங்கோடு, கிள்ளியூர், கீழ்வேலூர் மாதிரி இடங்கள்ல ஜெயிக்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். ஏன்னா அங்க இருக்கிற சாதி அரசியல் தவைக பிராண்டைய தாண்டி ரொம்ப வலுவா இருக்கு. மொத்தமா பார்த்தா தவைக இந்த 21 இடங்கள்ல ஒரு 3லிருந்து 7 சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுவே ஒரு சரித்திர சாதனையா இருக்கும். இங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை தவைக ஜெயிக்கலனா கூட அவங்க வாங்குற ஓட்டு யார் ஜெயிக்கணும், யார் தோக்கணும்னு முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு
காரைக்குடியில காங்கிரஸ்க்கும் அதிமுகவுக்கும் நடுவுல வெறும் 5000 ஓட்டு வித்தியாசத்துல போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தவேக ஒரு 12000 ஓட்ட பிரிச்சா என்ன ஆகும்? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட வெற்றியை தவேக தீர்மானிச்ச மாதிரி ஆயிடும். அதனால இந்த 21 இடங்கள்லயும் தவேக ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க ஒரு முக்கியமான சக்தியா இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த லிஸ்ட்ல உங்க தொகுதி இருக்கா? அப்போ உங்க ஏரியால தவகை சார்பா யாரு நிக்க வாய்ப்பு இருக்கு? அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கணிப்பு என்னவா இருக்கும்? இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த விவாதத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தொடரலாம்.